إلهي لست للفردوس أعلى ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم جعل الله الكعبة البيت الحرام قياما للناس. وقال النبي صلى الله عليه وسلم من مات وهو موسر لم يحج فليمت على أي حال شاء يهوديا أو نصرانيا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வார். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் கபூல் செய்து அருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, 1435வது வருஷத்தினுடைய புனிதமான ஹஜ்ஜினுடைய காரியங்கள் துவங்கிவிட்டது. உலகத்தினுடைய என் திக்கிலிருந்தும் ரப்பினுடைய இல்லத்தை நோக்கி அல்லாஹுடைய விருந்தாளிகளான ஹாஜிமார்கள் புனித இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவனோட அருள்முறையிலே சொன்னான், ஜஅலல்லாஹுல் கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமல் லின்னாஸ். அல்லாஹு தஆலா இந்த கஅபாவை, இந்த பைத்துல்லாஹுவை உலகத்தில் மக்கள் நிலை வருவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னான் என்றால் எப்பொழுது இந்த உலகத்திலே ஹஜ்ஜி நின்று விடுமோ அதோடு துன்யா முடித்து விடும் எழுதுறான். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து துவங்கப்பட்ட ஹஜ்ஜினுடைய காலம் அதிலிருந்து தொடர்கிறது. உலகத்தில் எத்தனை ஃபித்னாக்கள் வந்தாலும் சரி, உலகத்திலேயே ஆக குழப்பமான குழப்பத்திலும் பெரிய குழப்பம் தஜ்ஜாலுடைய குழப்பம், உலகத்தில் ஆக பெரிய குழப்பம் யஜூஜ் மாஜூஜினுடைய குழப்பம். அந்த காலகட்டத்திலும் ஹஜ் நடக்கும், அந்த காலகட்டத்திலும் ஹஜ் இருக்கும். யஜூஜ் மாஜூஜுகளுடைய தொல்லை தாங்காமல் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி விடுவார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலை, அவருடைய வரம்பு நிலை எல்லை தாண்டும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவினால் அந்த கூட்டம் அழிக்கப்படும். அதற்கு பிறகு 40 ஆண்டு காலம் உலகத்தில் ஒரு செழுமை இருக்கும். அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உலகத்தினுடைய அந்த நிலையில கடைசி காலகட்டத்தில் தான் அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஜ்ருர் ரௌஹா என்ற இடத்திலிருந்து இஹ்ராம் அணிந்து புனிதமான ஹஜ்ஜுக்கு செல்வார். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு கடைசியாக மதீனா முனவ்வரா சென்று ஜியாரத்திற்காக செல்லும் பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வஃபாத் அங்கே நிகழும் என்று நமக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து யுக முடிவு நாள் வரை ஹஜ் என்பது உலகத்தில் இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா பைத்துல்லாவை, கஅபாவை, தவாஃபை, புனிதமான அந்த இடத்தை உலகம் நிலை வருவதற்கு அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறான். சாதாரணமான ஒரு அமல் அல்ல ஹஜ் என்பது. உலகத்தின் நிலைப்பாட்டிற்கே அல்லாஹ் அதை காரணமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சங்கைக்குரியவர்களே, உலகத்தின் ஆக சிறந்த 3 அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு. நாயகமே, உலகத்திலேயே ஆக சிறந்த அமல்கள் எது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்திருக்கிறான். வலிமையான ஈமானை அல்லாஹ் தந்தருள்வான். உலகத்துல சிறந்த அமல் ரப்பை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம்.
அது உலகத்தில் உண்டான அமல்களில் ஆக சிறந்தது. வாய்ப்பும் சூழலும் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுக்காக ஜிஹாத் செய்யக்கூடிய ஒரு நிலை. மூன்றாவது ஹஜ்ஜும் மபரூர், மபரூரான ஏற்றுக்கொள்ளப்பட்ட நன்மைகள் நிறைந்த பாக்கியமான ஹஜ்ஜின்னு சொன்னார். உலகத்திலேயும் ஆக சிறந்த அமல் என்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்பட்ட உன்னதமான ஒரு காரியம்தான் புனிதமான ஹஜ்ஜினுடைய நிலை என்பது. பெருமக்களே, புனிதமான ஹஜ்ஜிலே அல்லாஹ் ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகன்கள் போல் மாறுகிறான் என்று வருகிறது. அன்று பிறந்த பாலகன் போல் மாறுகிறான். ரஜா கயோமி வலதத்துஹு உம்மு, ஒரு தாய் பெற்றெடுத்தால் அந்த நாளில் அந்த குழந்தை எப்படி பரிசுத்தமானவரோ அதுபோல ஹாஜி பரிசுத்தமானவர் சொன்னாங்க கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு பரிசுத்தம். அது மாதிரி பெரும் கூலி, ஹஜ்ஜிக்கு உண்டான கூலி இருக்கிறது, ஏராளமான கூலி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் சரி, அவருடைய வாகனம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் சரி, அதற்கும் சிறந்த கூலி இருக்கிறது என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அல் ஹஜ் யஹதி வமா கான கப்லா, ஒரு ஹஜ் என்பது அல் இஸ்லாம் யஹதி வமா கான கப்லஹு, ஒரு புதுசா இஸ்லாம் ஆகிறார், முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, எல்லாம் அழிந்து விடுகிறது. அது மாதிரி ஹஜ் தான் முன்னால் உள்ள எல்லாத்தையும் அழித்து விடுகிறது. மபரூரான ஹஜ்ஜாக இருந்தால் எல்லாவற்றையும், கரைகளை, பாவங்களை, குறைகளை நீக்கி விடுகிறது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார். அருமையானவர்களே, புனிதமான ஹஜ்ஜிலே ஹஜ்ஜினுடைய அலங்காரம் என்பது லெப்பைக்கு தல்பியா தான். ஹஜ்ஜினுடைய அலங்காரம் என்பது தல்பியா. அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் சாதாரணமானது அல்ல. அதனால்தான் எஹ்ராமுடைய நிலையிலே ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் இந்த எஹ்ராமில் தான் அவர் கஃபனை செய்யணும். நம்ம ஹரமிலேயே பார்த்திருக்கலாம், ஹரமிலேயே பல பேருடைய தலை மூடப்படாமல் இருக்கும். ஏன்னா அவங்க எஹ்ராமில் இருக்கும் பொழுது இறந்திருப்பாங்க. எஹ்ராமில் இருக்கும் பொழுது இறந்தால் தலை மூடப்படாது, அப்படிதான் கொண்டு வச்சிருவாங்க. ஏனென்றால் கியாமத்தினுடைய நாள் அவர் எழுந்திருக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதரும் ஒரு சொல்லை கொண்டு எழுந்திருப்பார் என்றால், யார் ஹஜ் உம்ராவுக்கு இருந்தார்களோ இஹ்ராமில் இருந்தவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லிக் கொண்டு எழுந்திருப்பார் என்று வருகிறார். உலகத்திலே ஒரு மனிதன் தல்பியா சொல்லும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய கற்கள், சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள், கேட்கக்கூடிய ஒவ்வொன்றும் திரும்ப தல்பியாவை சொல்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அதனால் பெருமக்களே, ஹஜ்ஜினுடைய காரியம் என்பது சாதாரணமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் வசதியான நிலையில் இருந்தார், ரெண்டு பேர் தான் கியாமத்துல ரொம்ப கவலைப்படுவாங்களாம். ஒன்று வசதி இருந்து ஜகாத்து கொடுக்காதவர், இன்னொன்று வசதி இருந்து ஹஜ் செய்யாதவர். கியாமத்துல ரொம்ப பெரிய கவலைக்குள்ளானவர்கள். வசதி இருந்தும் ஜகாத்து கொடுக்காதவர்களும், வசதி இருந்தும் ஹஜ் செய்யாதவர்கள். யார் வசதி இருந்து ஒரு மனிதர் ஹஜ் செய்யவில்லை, வஃபாத் ஆகிவிட்டார் என்றால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவர் எப்படி வேண்டுமானாலும் மரணிக்கட்டும், யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ இந்த தீனை விட்டு அப்பாற்பட்ட நிலையில் எப்படி மரணித்தாலும் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். அந்த அளவிற்கு ஹஜ் என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம ரப்பிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த நசீபை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு வருடம் 30 லட்சம் பேர் ஹஜ் செய்யறாங்கன்னா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை சேர்க்க இயலாதா? அதனால ரப்பிடத்திலே யா அல்லாஹ் மபரூரான ஹஜ்ஜை, மக்பூலான ஹஜ்ஜை, உன்னிடத்தில் அங்கீகாரம் உள்ள அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு நசீபை தா என்று அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கவே. அது மாதிரி ஹஜ்ஜுங்கிறது சாதாரணமான ஒரு அமல் அல்ல பெருமக்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். எல்லா அமலும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். ஆனா தொழுகைக்கு கூட அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தவில்லை. தொழுகையில கூட நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தல. ஆனால் ஹஜ்ஜை உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக. ஏன் சொன்னான்னா, அதிலே தற்பெருமை என்பதற்கும் முகஸ்துதி என்பதற்கும் மற்றவர்களுக்கு காட்டுவது என்பதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம் ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் இருக்கிறது. அதனாலே அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஹஜ்ஜை உம்ராவை அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்று அதை அழுத்தமாக அல்லாஹ் சொன்னார். ஷைத்தான் அதிகம் குறுக்கிடும் அமல் ஹஜ்ஜின்னு சொல்றாங்க. ஷைத்தான் அதிகமாக குறுக்கிடக்கூடிய அமல் ஹஜ் என்று சொல்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு இடத்தில் சொல்வான், ஷைத்தான் சொல்வானாம், லா அக்உதன்ன லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம், எப்படி இவர்களை வழிகெடுப்பேன் என்றால் சிராத்துல் முஸ்தகீமுக்கு முன்னால் நான் அமர்ந்து கொள்வேன் சொல்றான். சில பேர் அதுக்கு வழக்கு எழுதுறாங்க, இவர் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் அமர்ந்து கொள்வேன், இவருடைய ஹஜ்ஜை ஒழுங்கு இல்லாமல் ஆக்குவதற்கு,
ஹஜ்ஜை மக்பூல் இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லது ஹஜ் செய்வதற்குண்டான வாய்ப்பு இல்லாமல் ஆக்குவதற்குண்டான முயற்சியை நான் செய்வேன் என்று அந்த ஆயத்திற்கு அப்படி ஒரு விளக்கத்தை எழுதுகிறார். ஏன்னு சொன்னா ஹஜ்ஜ போல பாவங்களை மன்னிக்கப்படுவது வேற அமலே கிடையாது. ஹஜ்ஜை போல் ஒவ்வொரு அமல்களை கொண்டு பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஒது செய்கிறார், பாவம் மன்னிக்கப்படுது. நோன்பு வைக்கிறார், பாவம் மன்னிக்கப்படுது. தொழுகிறார், பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் ஹஜ்ஜுக்கு மாத்திரம்தான் இந்த அளவிற்கு சோபனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க, அதாவது இன்னமின துனூபி துனூபன், பாவங்களில் இப்படியும் சில பாவம் இருக்கிறது. லா யுக்கஃபிருஹா இல்லல் உக்கூஃப் பி அரஃபா, அரஃபாவில் தங்குவதை கொண்டுதான் அந்த பாவம் மன்னிக்கப்படும் சொன்னார். அந்த பாவம் வேறு எதனாலும் மன்னிக்கப்படாது. அந்த பாவம் மன்னிக்கப்படுவது அரஃபாவில் தங்குவதை கொண்டு. ஹஜ் அல் அரஃபா, அரஃபான்னு சொன்னாலே ஹஜ் தான் சொன்னாங்க சொல்லாஸ். அதனால் அந்த பாவங்கள், அது எந்த பாவம்னு தெரியல, ஆனால் அப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது, அதை மன்னிக்கப்படுவது ஹஜ்ஜை கொண்டு மாத்திரம் தான் சொன்னார். அது மாதிரி சல்லாசுடைய துஆவே இருக்குது, அல்லாஹும்ம ஃபில் லில் ஹாஜ், யா அல்லாஹ் ஹாஜிகளுடைய பாவத்தையும் மன்னிச்சிருன்னு துஆ செய்தார். ஹாஜிகளுடைய பாவ மன்னிப்பிற்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார். அது மாதிரி ஒலிமன் இஸ்தக்பர லஹுல் ஹாஜ், ஒரு ஹாஜி யாருக்காவது துஆ செய்தால், அவருடைய மன்னிப்பிற்கு துஆ செய்தால் அவருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அவர்களுக்காக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். என்றால் ஷைத்தானை எப்படி விடுவான்? ஷைத்தானுக்கு அதை விட ஒரு கொடுமையான, அதை விட ஒரு கடுமையான, அதை விட அவனை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு அமல் எது இருக்க முடியும்? அதனால் மக்காவிற்கு செல்லக்கூடிய பாதையை, அதாவது ஹஜ் செய்ய விடாமல் ஆக்குவான். செய்தால் அதை மக்பூல் இல்லாமல் ஆக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வான் என்று பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார். அதனாலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் முதலாவது அல்லாஹுக்காக 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 என்று இருக்க வேண்டும். எந்த காரியத்தையும் லில்லாஹி செய்ய வேண்டும். அது மாதிரி ஹஜ்ஜிலே முக்கியமாக பேணப்பட வேண்டியது என்னன்னு சொன்னா சட்டம் ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும். அதனுடைய சட்டங்களை முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அங்கே உள்ள ஒழுங்குகளை பேணுதலா ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை பெறுவதற்கு ஒழுங்குகள் என்பது முக்கியம். நோம்பு பத்தி ரசூல் சொன்னாங்க, மல்லம் யதா கவுல ஸூர் வல் அமல பிஹி, யார் கெட்ட வார்த்தைகளை, பாவமான சொற்களை விடவில்லை, பாவமான செயல்களை விடல, நான் நோம்பு வச்சிருக்கிறார் என்றால் அவர் பட்னி கிடந்து அல்லாஹ் ஒரு புண்ணியம் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தன்னுடைய குடிப்பை, தன்னுடைய உணவை விட்டு விடுவதை கொண்டு அல்லாஹ்வுக்கு என்ன நோக்கம்னு சொல்லிக்காரு. அதனால நோம்புக்குன்னு சில ஒழுங்கு இருக்குது, நோம்புக்கென்று. அது மாதிரி சதகா, தான தர்மங்கள், ஜகாத், அதற்கென்று சில ஒழுங்கு இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் அதை எடுத்து சொல்வதை கொண்டோ அல்லது பிறருக்கு உபகாரம் செய்து அவரை நீங்கள் வேதனைப்படுத்துவதை கொண்டோ, அவர் வேதனைப்படுத்துறதை கொண்டோ, அது 4 பேருக்கு எடுத்து சொல்வதை கொண்டோ உங்களுடைய சதகாக்களை, உங்களுடைய ஜகாத்துகளை, உங்களுடைய சதகாக்களை நீங்கள் பாத்திலாக்கி விடாதீர்கள். அது மாதிரி ஒழுங்குங்கிறது அமல்கள்ல முக்கியம். அது மாதிரிதான் ஹஜ்ஜுக்கும் சில ஒழுங்குகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யார் ஒருவர் ஹஜ் செய்தார், லம் யர்ஃபுஸ் வ லம் யஃப்சுக், அவர் எந்த பாவத்தையும் செய்யவில்லை என்றால் அந்த ஹஜ்ஜி தான் அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத்துன்னு சொன்னார். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே சட்டங்களை பேணுவதும் அதே போல் அங்கே உள்ள ஒழுங்குகளை பேணுவதையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மாதிரி ஹஜ்ஜிலே ஹஜ்ஜுக்கா பணம் சேர்க்கலாம், ஹஜ்ஜுக்கா முயற்சிக்கலாம், ஹஜ்ஜுக்கா திட்டமிடலாம், ஹஜ்ஜுக்கா முந்தைய திட்டமிடணும். எத்தனையோ ஏழைகள், சாதாரணமானவர்கள் ஆசையின் காரணத்தினால், முயற்சியின் காரணத்தினால், திட்டமிடுதலின் காரணத்தினால் அல்லாஹ் பெரும்பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே ஹலாலான பணமா இருக்கும். ஹராமான பணமா இருந்தால் அதை கொண்டு ஹஜ்ஜுக்கு ஒரு வேலையும் இல்லை. சொன்னாங்க, ஒரு துஆ செய்கிறார், மத்அமுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம், உணவு ஹராம், அவருடைய ஆடை ஹராம், அவரிடத்தில் உள்ள எல்லாம் ஹராமாக இருக்கிறது. ஃபஅன்னா இஸ்தஜாபரா, எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் கேட்டாங்க. அதனாலே ஹலாலான பணமாக, ஹலாலான பணமாக ஹஜ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கா செய்ய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, சட்டங்களை தெரிந்து ஒழுங்குகளை பேண வேண்டும் என்பது மாத்திரமல்ல, ஹலாலான பணமாக அதற்காக நாம் திட்டமிட்டு சேமித்து வைப்பதும் அதற்கு முன் தயாரிப்புகளை செய்வதும். ஹலாலான பணமாக இருந்தால் அந்த பணம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அது மாதிரி
ஹஜ்ஜுன்னா சிரமம் இருக்கத்தான் செய்யும். ஹஜ்ஜுன்னா சிரமம் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் கடைசி கடமை ஹஜ்ஜு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வந்ததில் கடைசி, அவ்வளவுதான். முதல்ல ஈமான் வந்துச்சு, அப்புறம் தொழுகை வந்துச்சு, நோன்பு வந்துச்சு, ஜகாத் வந்துச்சு, கடைசி கடமையாக ஹஜ் வந்ததே தவிர வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் ஹஜ் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. என்ன, ஹஜ்ஜில நடை அதிகம், ஹஜ்ஜிலே நடை அதிகம், ஓட்டம் அதிகம். ஒரு மனிதனுடைய கால சூழ்நிலை, ஒரு நாட்டினுடைய நிலை மாறும் பொழுதே அங்க உள்ள சில சூழ்நிலைகள் இவருக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆரோக்கியம் இருப்பதை கொண்டுதான் ஹஜ்ஜினுடைய அமல்கள் சீராக முடியும். ஹஜ்ஜினுடைய அமல்கள் அதனால வயதான நிலையில் செய்யப்படக்கூடிய ஒன்று அல்ல. அது மாதிரி ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் எல்லா காலத்திலையும். சல்லாசல ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்துல அவங்களுடைய எல்லா சாமான்களையும் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கொடுத்து வச்சிருந்தாங்க. அந்த பையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்க அவங்கள்ட்ட கொடுத்திருந்தாங்க. அதில் சித்திக்குல் அக்பர் அவர்கள் ஒரு ஒட்டகையை, அதற்குண்டான ஒரு பொறுப்பான ஆளை வச்சு அந்த ஒட்டகத்துல எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. அந்த ஒட்டகம் காணா போச்சு. அந்த ஒட்டகம் காணா போச்சு. என்ன ஆகும்? நீங்க ஹஜ்ஜில நமக்கு ஒரு பை போச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த ஒட்டகம் காணா போச்சு. சித்திக்குல் அக்பர் அவர்கள் அந்த ஒட்டகத்தை மேய்ப்பவரை கண்டித்தார், கோவப்பட்டாங்க. சல்லாம் சொன்னாங்க, இஹ்ராமில் இருக்கிறீங்க, என்ன கோவப்படுறீங்கன்னு கேட்டாங்க. இஹ்ராமில் என்னவா இருக்கிறீர்கள், என்ன கோவப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அதனால எந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட பெருந்தன்மையோடு, உயர்ந்த குணத்தோடு, சபரோடு, எவ்வளவு பொறுமையான ஆட்களுக்கும் எவ்வளவு அமைதியான ஆட்களுக்கும் ஹஜ்ஜில் டென்ஷன் வரும். நான் ஹஜ்ஜினுடைய பாடம் நடத்தும் போது சொல்வேன், ஒரு 10 இடத்த குறிச்சு தர்றேன், குறிச்சுக்கங்க. அந்த 10 இடத்துலையும் எவ்வளவு அமைதியான ஆட்களுக்கு கூட டென்ஷன் ஆயிடுவாங்க. எப்படி ஆட்களும் கூட. அதுல முதல் இடமே ஜித்தா ஏர்போர்ட் தான் சொல்வேன். முதல் இடமே இங்க இருந்து அவர் ஹஜ்ஜுக்கு வராரு, எல்லாத்தையும் பூட்டி கீட்டி பெட்டி எல்லாம் பூட்டி எல்லாத்தையும் கட்டி அதுக்கு பிறகு சாவியை ஊருக்கு கொண்டுருவா. அங்க போகணும்னு ஸ்கேன்ல பார்த்துட்டு பெட்டியை தோறன்னா பெட்டி சாவி மச்சா கொண்டு போயிட்டார், அவருக்கு ஊருக்கு கொண்டிருப்பார். அவர் கீறி விட்டுருவான், அவ்வளவுதான். இருக்கிற சாமான்லாம் எப்படி தூக்கிட்டு போறது? இது மாதிரி ஹஜ்ஜில ஒரு 10-15 இடங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் யாரும் அமைதியான ஆளு, கோபமே படாத ஆளு, அவங்களுக்கு கூட கோபம் வரும். அப்படி இடங்களுங்கிறது ரொம்ப அமைதியான ஆட்களை நான் ஹஜ்ஜில பார்த்திருக்கிறேன். அவங்க அந்த இடத்துல கோபப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கோபப்படுற ஆட்களையும் பார்த்திருக்கிறேன், அமைதியா இருந்திருக்கிறாங்க. அப்படியே அனுபவப்பட்டிருக்கிறேன். ரொம்ப எதுக்காக டென்ஷன் படுவாங்க, ஆனா அவங்க அமைதியா இருந்தாங்க. என்ன, அவங்களுக்கு கவலை இருந்துச்சு, ஹஜ்ஜில அமைதியா இருக்கணுமே. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா, யா அல்லாஹ் ஸப்ரத்தா ரப்பே என்று. ஆக ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே நாம இதெல்லாம் கேட்கணும் அல்லாஹ்ட்ட முந்திய. வேற ஹஜ்ஜை தான் கேட்கறது இல்லை, ஹஜ்ஜை கேட்க வேண்டும். அதற்குண்டான முன் திட்டமிடுதல் வேண்டும். மக்பூலான ஹஜ் வேண்டும் என்று கேட்க வேண்டும். அது மாதிரி பெருந்தன்மையோடு, உயர்ந்த குணத்தோடு, உயர்ந்த பொறுமையோடு, நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையையும் தாரப்பே என்றும் கேட்க வேண்டும். அது மாதிரி நல்ல நண்பர்களை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். சாலிஹீன்களை, அருளாளர்களை, நல்ல விஷயங்களை சொல்லி காட்டக்கூடியவர்களை, நமக்கு அந்த மார்க்கத்தை வழிநடத்தக்கூடியவர்களை, அப்படிப்பட்டவர்களை உடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு ஹஜ்ஜினுடைய ஒரு உயர்வான மக்பூலியத்திற்குண்டான அடையாளம் என்பதை பெருமக்கள் சொல்வார். உண்மையான பெருமக்களை, உலகத்திலேயே பாக்கியமான அமல்கள், சில அமல்கள் பொருளாதாரத்தை கொண்ட நிறைவு வரும், சில அமல்கள் உடல் ரீதியானதை கொண்ட நிறைவு வரும். ஹஜ் ரெண்டும் சார்ந்தது. ஹஜ் வெறும் உடல் ரீதியான அமல் மாத்திரம் அல்ல, பொருளாதாரமும் இருக்கிறது, உடல் ரீதியான சிரமங்களும் இருக்கிறது. இரண்டையும் கொண்டு அல்லாஹு தாலா ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். அது மகத்தான பாக்கியம். எனவே அல்லாஹு தாலா புனிதமான ஹஜ்ஜை, மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை அல்லாஹ் எல்லோருக்கும், நம்முடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வான். லப்பைக் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹு தாலா அதை கபூல் செய்வான் என்று வருகிறது. யாருடைய ஹஜ் கபூல் செய்யப்படவில்லையோ, லா லப்பைக் வ சஅதைக், உன்னுடைய லப்பைக் எனக்கு தேவையில்லை என்று சொல்லப்படும் என்றும் வந்திருக்கிறது. அதனால அல்லாஹ்விடத்திலே மக்பூலான ஹஜ்ஜை தா ரப்பே என்றும் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த வருஷத்தினுடைய ஹஜ்ஜை எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. எந்த விதமான குறைபாடுகளோ, எந்த விதமான விபத்துகளோ, எந்த விதமான சிரமங்களோ ஏற்பட்டு விடாமல் புனிதமான அல்லாஹ்வின் விருந்தாளிகளான ஹாஜிகள் சிறப்பான முறையிலே இந்த கடமைகளை நிறைவு செய்துவிட்டு சலாமத்தாக திரும்புவதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.